ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடுகுளுந்தம் பருப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, பொரிஞ்சு வந்ததுமே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்துட்டு கருவேப்பிலை, உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் அரை வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து இஞ்சி துண்டுகளை வந்துட்டு பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மாதுளம்பழத்தை வந்து க்ளீன் பண்ணி அதனுடைய விதைகளை மட்டுமே உள்ளே சேர்த்துக்கிறோம். நம்ம வந்துட்டு இது எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிரை வந்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி